கமுதி தாலுகா முதல்நாடு கிராமத்தில் அமைந்திருக்கும் எல்லைப்பிடாரியம்மன் கோயிலில் புரட்டாசி மாதம் ஆண்கள் மட்டுமே வழிபடும் வினோத திருவிழா ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் இந்த 3வது சனிக்கிழமை ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவுடைய நோக்கம் முன்னொரு காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் விவசாயம் எல்லாம் செழிக்கணும், இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா மக்களுமே சேர்ந்து விவசாயத்தில் விளையக்கூடிய நெல்களை எல்லாம் வீடுதோறும் சேகரித்து அந்த நெல்களை எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல சமைத்து அது அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய இந்த கடாய் அந்த கடாய் வந்து நேர்த்திக்கடன்காரங்களே நேரடியாக வந்து அந்த கடாயில வந்து கொடுத்து முதல் நாள் இரவு கடாய் வெட்டி இந்த எல்லை பிடாரியமான இருக்கக்கூடிய இந்த காவல் தெய்வத்துக்கு படையலிட்டு அதுபோல அந்த சாமி கும்பத்தோட மறுநாள் காலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தென் மாவட்டத்தில் இந்த திருவிழா என்பது தமிழ்நாட்டிலே முதல்ல ஆண்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக முதல் பேசப்பட்டு இன்று வரை காலங்காலமாக கமுதி, கடலாடி, சாயல்குடி, அதுபோல அருப்புக்கோட்டை, இந்த பக்கம் சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைய ஆண்கள் ஒரே இடத்துல கூடி வழிபடக்கூடிய ஒரு விழா தான் இந்த எல்லை பிடாரியம்மனுடைய கோவில் திருவிழா. இந்த திருவிழாவுக்கு இப்போ நானும் வந்து பக்கத்து ஊர்ல இருந்து சாமி கும்பிட வந்திருக்கேன். தொடர்ச்சியாக ஒரு 4 ஆண்டுகளாக வந்துகிட்டு இருக்கேன். நம்முடைய வேண்டுதல் இந்த அம்மன்ட்ட வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சோதை கொடுக்கணும், விவசாயம் நல்லா செழிக்கணும். இப்போ ஒரு சில பேர் அரசு வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் நல்ல வேலைக்கு போகணும், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறதுலாம் தொடர்ச்சியாக நடக்குது. அதனால தான் காலங்காலமாக மக்களுடைய குறிப்பாக ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்கு. அது எவ்வளவு மக்கள் வந்தாலும் இந்த கிராமத்தார்களும் பொதுமக்களுக்கு சமைச்சு இந்த அன்னதானத்தை ஒரு பிரசாதமாக கொடுத்து தங்களுடைய இறைவன்கிட்ட பல்வேறு கோரிக்கையை வச்சு வழிபடுறாங்க. இது இந்த தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய எல்லைப்பிடாரி அம்மன், ஆண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஆண்கள் மட்டுமே தரிசனம் செய்யும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் 100 ஆடுகளுக்கு மேல் பலியிட்டு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த கிராமத்தின் இந்த தேவதையின் அருள் பெற்ற ஆண்கள் மட்டுமே இந்த தேவதையை தரிசனம் செய்யும். பெண்கள் இந்த ஏரியாவுக்கே வர்றது கூட இது கிடையாது. பெண்கள் யாரும் சின்ன குழந்தையோட இந்த ஏரியா வரமாட்டாங்க. ஆண்டு விவசாயம் செழிக்கவும் விவசாயத்துடைய மக்கள் நன்மை செய்வோமே, பல ஊர்களிலிருந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து தரிசித்து இங்கே வந்து விதை வச்சு இவருடைய விதையை எடுத்துக்கொண்டு விதைப்பாங்க. அது வந்து இந்த கோயிலுடைய ஐதீகம். இதை வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஊர்களில் இருந்தும் சரி, கமுதி டவுன்ல இருந்து அனைவருமே வந்து சிறு வணிகர்கள்லாம் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணி அது போனாண்டு அவங்க வியாபாரமே செழிக்கக்கூடிய ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்களுமே வந்து முன்னுரிமை எடுத்து இங்கே உள்ள வந்து நிறையா உதவிகள் செய்வாங்க. இந்த கோயிலுக்காக வேண்டி அதை செய்யணும் இதை செய்யணும்னா வர்றாங்க. அது மாதிரி இந்த ஏரியா மக்களுக்கும் சரி ராமநாதபுரம் மாவட்டம் முதல்நாடு கிராமத்துக்கும் சரி, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கும் ஆண்கள் மட்டுமே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்கள் மட்டுமே தரிசிக்க ஒரே கோவில் எல்லப்பிடாரி அம்மன் கோவில் என்பதை இந்த கிராமத்தின் சார்பாகவும் முதல்நாடு ஊராட்சியின் சார்பாகவும் தெரிவித்துள்ளது. என் காசிராஜன், முதல்நாடு ஊராட்சி மன்ற தலைவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.